சிடி ஸ்கேன் பரிசோதனைக்காக சசிகலா பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கும் நிலையில் அது பற்றிய சிறப்பு செய்தியாளர் ரேவதியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கவிருக்கிறோம். ரேவதி, தற்பொழுது அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது? தினகரன் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? பவுரிங் மருத்துவமனையிலே ஹாஸ்பிட்டலோட டீன் மனோஜ்குமார் சொன்ன மாதிரி அவரோட கண்டிஷன் இப்போ ஸ்டேபிள் அண்ட் கான்சியஸ் என்பது லேட்டஸ்ட் அப்டேட். டிடிவி தினகரன் அவர்களும் வெளியில வரும்போது அவரை பார்த்து அவரோட ஃபேமிலி டாக்டர்ஸ் உள்ள பவுரிங் ஹாஸ்பிட்டல்ல சசிகலா கூட பேசி இருந்தாரு என்பதுதான் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. பவுரிங் அரசு மருத்துவமன்றத்திலிருந்து விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு சிடி ஸ்கேனுக்காக இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து சிடி ஸ்கேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்கணும் என்பது டிசைட் பண்ண போறாரு. இப்போதைக்கு அவர் நேற்று வந்த நிலைமையில இருந்து ரொம்ப பெட்டர் ஆயிருக்காரு. இப்போ அவரோட அப்போது இருந்த கண்டிஷன் காஃப் மற்றும் ஃபீவர் சிம்டம்ஸ் இருந்தது. சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் தான் இப்போதும் அவரோட இதுல டாக்டர்ஸ் ஆர் நோட்டிசிங். சிடி ஸ்கேன், அதனாலதான் சிடி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லெவலுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, வேற ஏதாவது டிசீசஸ், வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இது பார்த்து அதுக்கப்புறம் வெதர் பவுரிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணுமா இல்ல விக்டோரியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா என்பது டிசைட் பண்ண போறாரு. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி அவங்க எங்க அட்மிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாத காரணத்தால இப்ப டெஸ்டும் எடுக்க போறாங்க. எந்த மருத்துவமனையில அவங்க அனுமதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்தது பவுரிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இங்க சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி இல்ல என்பதனால விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சிடி ஸ்கேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும் என்பது பவுரிங் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மெடிக்கல் டீம்ல சோர்சஸ் சொன்னபடி சிடி ஸ்கேன் ஸ்கோர், சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். அது ஸ்டேபிள் ஆயிருந்தா இல்ல ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும்னா விக்டோரியா ஹாஸ்பிட்டல் டீம் என்ன டிசைட் பண்ண போறாரு, இல்ல அங்கிருந்து மறுபடியும் பவுரிங் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி அவரோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இங்க நடக்குமோ, இதோட ஃபைனல் டிசிஷன் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் மேலதான் இருக்கு. தினகரன் தரப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு சிறிய கொரோனா தொற்றுடைய அறிகுறி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிஆர் கிட்ஸ் பரிசோதனை இல்ல அவங்களுக்கு கொரோனா தொற்று இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை தற்பொழுது அவங்க எந்த நிலையில இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது தற்பொழுது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது? நல்லா இருக்கு. அவரை டைரக்டா பார்த்து சொன்னபடி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி டாக்டர் சொன்னபடி அவர் ஸ்டேபிளா இருக்காங்க, கான்சியஸா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது வீல் சேர்ல வர்ற விஷுவல்ஸ் நம்ம பார்த்தோம். அவர் வந்த டைம்ல அவருக்கு கோமார்பிடிட்டிஸ் கூட இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டிசம், டயபிட்டிஸ், இந்த 3 கோமார்பிடிட்டிஸ் இருக்கு. வந்த டைம்ல இருந்த காஃப், ஃபீவர் சிம்டம்ஸ் வச்சு அண்ட் ப்ரோட்டோகால் படி கோவிட் டெஸ்ட் பண்ணும்போது பிசிஆர், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இதுல நெகட்டிவ் வந்தது. ஆனா ஸ்டாரி சிம்டம்ஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் இருக்கிறதுனால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக, ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்காக இப்ப சிடி ஸ்கேன் பண்றாரு. டிடிவி தினகரன் கூட அவரோட ஃபேமிலி டாக்டர்ஸும் பவுரிங் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. ஸோ சிடி ஸ்கேன்ல இனியும் கோவிட் ரிசல்ட் நெகட்டிவ் இருந்தாலும் கூட அவருக்கு ஏதாவது வேற இன்ஃபெக்ஷன் இருக்கா, வேற ஃபர்தர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்கணும்னு தெரியறதுக்காக சிடி ஸ்கேன் இப்போ பண்ண போறாங்க. சிடி ஸ்கேன் பரிசோதனைக்காக சசிகலா பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் நிலையில் அது பற்றி எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரேவதி தகவல்களை வழங்க கிட்டும். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.